ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ என்றால் என்ன, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ இதை வந்து இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் இட்ஸ் அ கிளவுட் பேஸ்ட் சர்வீஸ். இது வந்து ஒரு கிளவுட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர். அண்ட் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் மெயினாக. ஸோ ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் பேக்ரவுண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி இருந்துச்சு. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாகவே பிரேக் பண்ணுற மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆட்டோமேட் பேசிக்கான ஆப்ரேஷன்ஸை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் இதை வந்து கம்ப்ளீட்டாக சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்மால் ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டீஸை ஒரு ஒர்க் ஃப்ளோவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டீம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், ஒரு செப்பரேட் அப்ரூவல் ப்ராசஸ் ரன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேட்டடாகவே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைமரி யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க். ஸோ ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம நிறைய எரர்ஸ் ஹியூமன் எரர்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவர் ஆட்டோமேட் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டட் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த பவர் ஆட்டோமேட் டூல் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த அழகாக ஸ்ட்ரீம்லைனும் பண்ணலாம் இந்த பவர் ஆட்டோமேட் மூலிமா. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லாமல் மற்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸையும் வந்து நீங்கள் இதில் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கோடிங் லாங்குவேஜஸோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்ஸ் ரொம்ப தேவையில்லை. அண்ட் இதெல்லாமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லைசன்ஸை பொறுத்தவரையும் இது வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு லைசன்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரீ பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆட்டோமேட் ஃப்ரீ பிளான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோக்கு கம்ப்ளீட்டாகவே நியூ, நான் வந்து சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக் ஒர்க் ஃப்ளோஸை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் நிறைய கனெக்டர்ஸ், ஸோ ஸ்டாண்டர்டாகவே சில கனெக்டர்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து நிறைய இந்த டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆட்டோமேஷன்ஸ்க்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மீடியம் ஒரு வெரி ஸ்மால் சைஸ்ட் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 2 லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் போகணும். ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறீங்களா, ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெவல் ஆஃப் டீமுக்கு போயிட்டு அப்ரூவ் ஆகி அடுத்த லெவல் ஆஃப் டீமுக்கு போயிட்டு அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் ஆகி, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன்ஸை நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ பிளானில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் யூசர் பிளான். ஸோ பெர் யூசருக்கும் வந்து இந்த லைசன்ஸாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் அவருக்கு வந்து இந்த பவர் ஆட்டோமேஷன் லைசன்ஸ் தேவை. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டில் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் அசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $15 per யூசர் per month அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இதில் கீ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் கனெக்டர்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடத்தும் போது அந்த கனெக்டர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கனெக்டர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோவை கொண்டு வரதுக்கு அந்த கனெக்டர்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு எலமெண்ட் அது. ஸோ அந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த லைசன்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே கொடுப்பாங்க. ஸோ ப்ரீமியம் கனெக்டர்ஸ் இந்த சென்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட்டான கனெக்டர்ஸையும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டீம், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனலுக்கு நம்ம இதை அசைன் பண்ணலாம். இதுதான் வந்து பெர் யூசர் பிளான். அடுத்தது வந்தீங்கன்னா பெர் யூசர் வித் அட்டெண்டட் ஆர்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிஏ அப்படின்னாலே இது வந்து இட்ஸ் அ ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமேஷன் ரிலேட்டட் மூமெண்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் வந்து உங்களோட சர்வீசஸ் ஆர் நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன் தேவை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இந்த per யூசர் வித் அட்டெண்டட் ஆர்பிஐ இந்த பிளான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆட்டோமேஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட இன்பில்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டெகிரேட் பண்ணி
அதை வந்து ஒரு கண்டினியூஸ் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் கொண்டு வரதுக்கு நிறையவே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $40 per user per month அப்படின்ற பேசிஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து மெயின் ரிக்குவயர்மெண்ட் வந்து யூசர்ஸ் கண்டிப்பாக க்ளவுடில் இருக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ளவுட் ரிலேட்டட் சர்வீஸ். அது இல்லாமல் ஒரு டெஸ்க்டாப் ஆட்டோமேஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர் ஃப்ளோ பிளான். அண்ட் இந்த பெர் ஃப்ளோ பிளான்ன்றது ஒரு ஒரு கட் ஆஃப் சார்ஜஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணலாம். வேர் தே ஆர் சார்ஜிங் $5 per month அப்படின்ற பேசிஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷேர்ட் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோஸ் அப்படின்னும் பொழுதே ஒரு ஃப்ளோ அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுற அந்த ஃபுல் ப்ராசஸை தான் நம்ம வந்து ஃப்ளோன்னு சொல்கிறோம். இதே வந்து நீங்கள் இது மல்டிபிள் ஷேர்ட் ஃப்ளோஸ் அப்படின்னும் பொழுது ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளோ நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து ஷேர்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் இல்லாமல் ஒரு மல்டிபிள் டீம்ஸோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது அது ஷேர்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த ஷேர்ட் ஃப்ளோஸ்க்கு வந்து நீங்கள் இந்த பெர் ஃப்ளோ பிளான் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் நீங்கள் செய்கிற ஒர்க் டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷேர்ட் மாடலில் இந்த ஃப்ளோஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெர் ஃப்ளோ பிளான் எடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான். ஸோ இதுதான் வந்து எப்பயுமே மைக்ரோசாஃப்ட் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஆர் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஸ்கேல்ட் ஆர்கனைசேஷன் வித் மீடியம் ஸ்கேல் அரவுண்ட் மேபி 500+ users ஆர் மேபி லார்ஜ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் பிளானை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து கஸ்டம் ப்ரைஸிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபிக்ஸ்டு பே இல்லாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரியான கனெக்டர்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டம் ப்ரைஸிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த சிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அவங்களோடலாம் டைப் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க இல்லை உங்களுக்கே செப்பரேட்டாக அந்த மைக்ரோசாஃப்ட் லைசன்சிங் மேனேஜ் பண்ணுறதுக்கே தனியாக பில்லிங் டீம் இருக்குன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த கஸ்டம் ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி என்ன மாதிரியான ஒர்க்ஸ் என்ன மாதிரியான ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி they will sort it out. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரீமியம் பிளான் என்டர்பிரைஸ். ஸோ தட் உங்களுக்கு அந்த என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ் கஸ்டம் கனெக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்டஃப்பும் வந்து இந்த ப்ரீமியம் பிளானில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அந்த பேக்கேஜோட இன்க்ளூட் ஆகிடும், ஆட் ஆன் பேக்கேஜ் மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட்டோட முக்கியமான சில ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளோ டேஷ்போர்டு உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் மைக்ரோசாஃப்டே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சினாரியோஸ் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் இல்லை நீங்கள் வந்து ஒரு இமெயில் அனுப்புறீங்க, அந்த இமெயில் இந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸில் ரிசீவ் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இது இல்லாமல் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டம் ஒர்க் ஃப்ளோஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் அப்படின்னாலே நீங்கள் அந்த கனெக்டர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ ஆர்கனைஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆப் இன்டகிரேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் உள்ளே உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 365 எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து டீம்ஸ், பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ், அப்புறமா இப்போ ஹெச்ஆர் அவங்க தனி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டெவலப்பர்ஸ் தனி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி இந்த ஒரு காமன் ஒர்க் ஃப்ளோவில் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து ட்ரிகர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுதும் அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அதோட ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுமே வந்து இந்த அப்ரூவல் ஃப்ளோஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க நிறைய அந்த இன்வாய்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸஸ்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டீம்ஸ்க்கு போயிட்டு அப்ரூவ் ஆகணும்.
அந்த அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து நீங்கள் மெயில் மூலிமா நிறைய கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த அப்ரூவல் ஃப்ளோஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டயக்ராம் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் டீம், அந்த சேல்ஸ் டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட சேல்ஸ் கிளைண்ட்ஸை ஒரு ஒரு லீட்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லீட்ஸ் எப்படி அந்த ஒரு ஃப்ளோ போகுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை வந்து எப்படி ஒரு சேலாக கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டீம்ஸ் என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளோ சார்ட் பேஸ் பண்ண ஒரு சிம்பிள் அப்ரூவல் ஃப்ளோஸ் தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். பட் இதே மாதிரி தான் ஒரு டீம்மே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு நீங்கள் வந்து இந்த பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டெகிரேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பவர் ஆட்டோமேட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதை பற்றியும் குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக டைம் சேவிங். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயமும் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் மூலிமா பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அடுத்தது இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஆட்டோமேஷன் டாஸ்க் நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும் பொழுதும் அதோட ஆட்டோமேஷன் ஜாப்ஸை ஈஸியாக பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே கஸ்டமைசபிள்ஸ். ஏன்னா அந்த ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன்டெகிரேட் பண்ணி ஒரு காமன் ஒர்க் ஃப்ளோ மூலிமா மேனேஜ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து நோ கோடிங் ரிக்வயர்ட். ஸோ இதுக்கு வந்து மெயினாக கோடிங்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட், அந்த ப்ராசஸ், அந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கனெக்டர்ஸை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணால் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், இப்போ நம்ம வந்து இன்புட் என்ன ஃபைல் கொடுக்குறோம், அந்த இன்புட் கொடுக்கும்பொழுது அந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் அதோட அவுட்புட் ரிசல்ட் எப்படி இருக்கும், அந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பட் மற்றபடி உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடிங் நாலேஜ் தேவைன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி டு யூஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளோவை நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒரு லேமன் டேர்மில் தான் இருக்கும், ரொம்ப டெக்னிக்கல் ஜார்கன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால இட்ஸ் வெரி ஈஸி, வெரி அஃபோர்டபுள். பிகாஸ் இப்போவே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஃப்ரீ லைசன்ஸ் பிளான் கொடுக்குறாங்க. அதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பேசிக் பிளான்லேயே. அது உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு ஃப்ளோ, பேசிக் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ பிளானையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கேலபிள், நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை கான்ட்ராக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளோஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் கனெக்டிவிட்டிஸ், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன்டிகிரேட் பண்ணுறது, கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்டிகிரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த பவர் ஆட்டோமேட் மூலிமா நிறையவே பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ பேசிக் ஒர்க் ஃப்ளோஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க் ஃப்ளோவோட அந்த காம்ப்ளெக்சிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் போது அவங்களோட என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஆன் ப்ரெமிஸில் இருந்திருப்பாங்க, அப்புறம் க்ளவுடில் வருவாங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ட் ஒரு என்டர்பிரைஸ் லெவல்னும் போதே அது ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஒர்க் ஃப்ளோஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் ஸ்லோவாக உங்களோட அந்த கனெக்டிவிட்டிஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி எந்தெந்த ஆர்கனைசேஷன் எப்படி வேணும் அப்படின்றத பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், நிறைய டெஸ்டிங் நீங்கள் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருக்குது, இந்த ஒர்க் ஃப்ளோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில ஃப்ளோஸில் வந்து நீங்கள் தப்பாக பண்ணும்பொழுதே அங்கே சில எரர்ஸ் பாப்அப் வரும். பட் அந்த எரர்ஸுமே வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மைக்ரோசாஃப்ட் வந்து அதில் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலாக மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ செட்டப்பில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப இந்த கஸ்டமைஸ்டு ஆர் ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கிடையாது. நான்
ஸ்டார்டிங்கில் பார்த்ததுல. பட் இப்போ வந்து நிறைய ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஆர்பிஏ, இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ஏஐ எல்லாமே இதில் வந்து உள்ள ரொம்ப க்ளோஸாக இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டகிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதோட புரிதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டெஸ்டிங், அது மூலிமா தான் நம்ம வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அண்ட் இதில் வந்து சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ் எங்கேயாவது டிஸ்கனெக்ட் ஆகலாம். யூசர்ஸ்க்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாகவே ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம். இல்லை உங்களோட டேட்டா ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ப்ரைசிங் டியர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீ பிளானை வந்து ஒரு என்டர்பிரைஸ் பிளான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்சிங் பிளான்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அதுலேயுமே வந்து இந்த காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோன்றது பவர் ஆட்டோமேட் சொல்கிறோம். பட் இந்த பவர் ஆட்டோமேட்டே வந்தீங்கன்னா இஸ் அ பார்ட் ஆஃப் பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அது ஒரு ப்ராடர் ஸ்கோப் ஏரியா. ஸோ அந்த பவர் பிளாட்ஃபார்மில் ஒன் ஆஃப் த பீஸ் தான் வந்து நீங்கள் பார்க்குற பவர் ஆட்டோமேட். பட் அதோட லைசன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரைஸிங் டியர்ஸ் வந்து இன்னும் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதுவும் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இதுதான் இதோட ஃபியூ டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோக்கு எப்படி நம்ம அந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பட் மேற்கொண்டு நம்ம வந்து பேசிக் ஒர்க் ஃப்ளோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சில டெஸ்டிங் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோக்கு நம்ம எப்படி போகிறது, அந்த போர்ட்டல் ஆக்சஸ் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு குயிக்காக இந்த ஒரு செஷனில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து portal.microsoft.com. ஸோ இந்த பேஜ் வந்து அட்மின் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு போர்ட்டல் பேஜாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாகவே வந்து flow.microsoft.com அப்படின்ற அந்த லிங்க்கை நீங்கள் டைப் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பவர் ஆட்டோமேட் இதுக்கு கொண்டு போகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப் லான்ச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9 டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப் லான்ச்சரை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த பவர் ஆட்டோமேட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அந்த பவர் ஆட்டோமேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து அந்த போர்ட்டலுக்கு கொண்டு போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் flow.microsoft.com அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களை வந்து அந்த make.powerautomate.com அப்படின்ற ஒரு லிங்க்குக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். அண்ட் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே அந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் மாற்றினது விட்டு அவங்க அந்த வெப்சைட் அந்த யூஆர்எலுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா make.powerautomate.com அப்படின்னு இருக்கு. இப்போ இதையே நான் வந்து flow.microsoft.comனு டைப் பண்ணலாம். டைப் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி make.powerautomate.com அப்படின்ற அந்த போர்ட்டலுக்கு போகுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி அந்த ஏஐ கேப்பபிலிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோபைலட், ஸோ மைக்ரோசாஃப்டில் கோபைலட்ன்றது ரொம்பவே இப்போ அந்த கோபைலட்டை வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டோடலாம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட அந்த டேஷ்போர்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் பவர் ஆட்டோமேட்டோட போர்ட்டல் பேஜ். நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் இதோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் கான்செப்ட் தான் நான் சொல்வேன். நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோலாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரீபில்ட்டாக இருக்கிற அந்த கஸ்டம் டெம்ப்ளேட்ஸ் என்ன இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். தென் வி வில் கீப் கோயிங் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.